மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்தால் 621 காவல் சார்பு ஆய்வாளர் மற்றும் 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2024-2025 ஆண்டில் மாநில அளவில் பட்டு மற்றும் பருத்தி ரகங்களில் சிறந்த நெசவாளர், சிறந்த வடிவமைப்பாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் உலகம் உங்கள் கையில் திட்டத்தை தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றினார். மேலும் தமிழ்நாடு அரசு கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததற்கு ராணி மேரி கல்லூரி மாணவர்கள் நன்றியை தெரிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேலுநாச்சியார் வளாகத்தில் ரூபாய் 1595 கோடியில் 111 முடிவற்ற பணிகளை திறந்து வைத்தும் 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை ஆலந்தூர் பட்ரோடு நியாய விலைக்கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு ஆகிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கமும் மற்றும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் யூமேஜின் TN 2026 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து தலைமையுரை ஆற்றினார். மேலும் 49வது சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைத்து 2026 ஆண்டிற்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருதினை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமை செயலக மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 40 வகையான கலைகளுடன் நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை தொடங்கி வைத்து பார்வையிட்டார்.